அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கை நிறைய அதிகமான பொருட்கள் இருந்தது, நிறைய சாதனம் வீட்டுக்குள்ளது. திடீர்னு நடந்து கொண்டிருந்த அவரு திடீர்னு தடுமாறி விழுந்துட்டாரு. ஒரு சல்லியில கால்பட்டு கல்லுல கால்பட்டு கீழே விழுந்துட்டாரு. பையில் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி அங்கும் இங்குமாக ரோடு முழுசு அப்படி அப்படியே இருந்தது. அவருடைய அந்த பணப்பைய அந்த பர்ஸை கவனிக்கல. அது ஒரு செடி கூட்டத்துக்கிட்ட இருந்து நான் திடீர்னு பாக்குறேன், அது அங்க இருக்குது. நான் அதை கண்ட அந்த முக்கியமான பொருள்ல அதை எடுத்துக்கொண்டு அவரை திடீர்னு பார்த்தேன். அவரு கொஞ்ச தூரம் போயிட்டாரு. அவரோட ஒப்படைக்கிறதுக்காக தீவிரமாக பின்தொடர்ந்து ஓடினேன். அவரிடம் நான் சார் இந்த உங்க பர்ஸ் என்ன கையில இருக்குன்னு அவரு கையில ஒப்படைச்சேன். அவர் முகத்துல இருந்த ஆச்சரியம், சந்தோஷம் கலந்த நன்றி உணர்வை என்னால இந்த நாளும் நினைக்கும் போது மறக்க முடியல. தேவப்பிள்ளை சங்கீதம் 23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதில் வரும் அந்த தொடரும் என்கிற மொழியாக்கம் பொருத்தமானதுதான். தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை